எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. தளபதி அவங்க நல்லாசியுடன் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் திரு புசி ஆனந்த் அவர்களின் நல்லாசியுடன் இன்றைக்கு ஒரு மகிழ்வான நாள். மேலப்பாளையம் பகுதியில் நம்மளுடைய அலுவலகம், நம்மளுடைய கொடி பறக்கிறது. இத்தனை திரளான உங்களை பார்க்கும்போது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி. பிரிவினைவாதம் இல்லாத, ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒரு புதிய நம்பிக்கையை நம்மிடையே விதைத்து தளபதி அவர்கள் நம்மை நல்வழி காட்டி இந்த சமூகம் மிகுந்த ஒற்றுமையோடு பயணிக்க ஒரு புதிய பாதையை உருவாக்கி நம்மளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஒரு கஷ்டமான நாட்கள்ல பாத்தீங்கன்னா, ஒரு கொரோனா மாதிரி காலகட்டங்கள்ல நம்மளுடைய இஸ்லாமிய பெருமக்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திற்கு ஒரு அளவில்லாத ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்கிறாங்க. தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் கொரோனா காலகட்டங்களில் அப்படி எல்லா ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு, அது ஒரு ரத்த தானமாகட்டும் அல்லது இறந்தவர்களுடைய உடல் அடக்கமாகட்டும், எல்லா விதங்களிலும் கொரோனா காலகட்டங்களில் இஸ்லாமிய பெருமக்களின் பங்களிப்பு அது வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய, அதான் சொல்ற, வார்த்தைகளாலே அதை அளவிட முடியாது நம்மால். அந்த மாதிரி இந்த சமுதாயத்திற்கு இந்த இஸ்லாமிய சமூகம் பங்களிப்பை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல இரத்த தானமாகட்டும், ஜாதி மதம் இல்லாது, ஜாதி மத பேதம் இல்லாது, ஒரு நோயுற்றவர்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, விபத்துக்கு உள்ளாகிறவர்களுக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் சேவை ஆகட்டும், அதிலும் இஸ்லாமிய பெருமக்களின், இஸ்லாமிய அமைப்புகளின் பங்களிப்பு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த பங்களிப்பை நம்மளுடைய சமூகத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே சமூகத்துல, இதே பகுதியில இன்னைக்கு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளா நாங்க நின்று பேசுறது எங்களுக்கு ரொம்ப, நீங்க எப்படி சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களுடைய சந்தோஷங்கள் அளவே இல்லாம இருக்கு. இந்த நிமிஷத்துல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. தளபதி அவங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு என்னைக்குமே குரல் கொடுக்க உறுதியா இருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையில, அதோட கோட்பாடுகள் கொள்கையில மிக உறுதியாக அவங்களுடைய தெளிவான தீர்மானங்களை தளபதி சொல்லியிருக்கிறாங்க. சிஏஏ சட்டத்துக்கு எதிராக